கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை, 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடன் கொடுத்த நிறுவனங்கள் மக்களிடம் கட்டாய வசூலில் ஈடுபட்டு துன்புறுத்துவதை தடுக்கும் வகையிலான மசோதாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அதில் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் கடனை வசூலிக்க முறையற்ற வழியை பின்பற்றுவதால் கடன் பெற்றவர்கள் சில நேரங்களில் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற துயரங்களை தடுக்க இனி வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலுக்கட்டாயமாக கடனை வசூலிக்கும் போது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தவோ, மிரட்டவோ, பின்தொடரவோ, அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.